ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரங்கீஷ் எஃப்எக்ஸ் ட்ரேடர். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெனஸ்டே 26 ஃபெப்ரவரி 9:04 ஆச்சு டைம் இப்போது. ஸோ நான் ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 0.06 லாட் சைஸில். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 0.06 லாட் சைஸில் ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிக்னல் குரூப்லலாம் அப்டேட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நான் வீடியோ மூலமாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கேபிட்டல் அதிகமாக இருக்கிறவங்க செல் ஆர்டர் ட்ரை பண்ணுங்கள், கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லையும் ட்ரா பண்ணி நான் வந்துட்டு சேனலில் நம்மளோட குரூப்பில் சொல்லிட்டேன். ஓகேவா? சொல்லிவிட்டு நான் இங்கே வந்துட்டு என்னோடய செல் ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு $38 கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டாப் லாஸ் வந்துட்டு $38 கொடுத்துருக்கேன். டார்கெட் பார்த்திங்கன்னா $120 கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1:3 அப்படிங்கிற கான்செப்டில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இந்த செல் ஆர்டர் எடுக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு H4, அதாவது H4ஓட ட்ரெண்ட் பிரேக் அவுட். ஓகேவா? H4ஓட ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் அண்ட் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருந்துச்சு. ரீடெஸ்ட் எடுக்கிற இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் எனக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு செல் சைடு போகிறதுக்கான ஒன்று அதிகமான கன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிப் லெவல் எடுத்து பார்க்குறப்ப, ஸோ 1 ஹவரோட ஃபிப் லெவல் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு வந்துட்டு இது கரெக்டான அந்த கோல்டன் ஸோனாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நார்மலாக ஃபிபோனாச்சி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்துட்டு 0.7லேருந்து 0.618 அந்த ஏரியாவுக்கு வந்து அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் விழுந்தது. ஸோ அது வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு செல் ஆர்டர் எடுக்கிறதுக்காக. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா $120 கொடுத்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா $38 கொடுத்துருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 9:06 ஆச்சு. ஸோ எப்போ என்னோடய டார்கெட் ஹிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிக்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செல் சைடு மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12:04 ஆச்சு. ஸோ நம்ம நினச்சபடியே மார்க்கெட் செல் சைடு மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ $70 ப்ராஃபிட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் தான் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நேரத்தில் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுற கிட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட $115 ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம நினச்ச மாதிரியே நம்மளோட இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 7:34 ஆச்சு. ஸோ இந்த டைமில் மார்க்கெட் வந்து செல் சைடு கொஞ்சம் ஃபாலிங் ஆச்சு. ஸோ நம்ம டார்கெட் இப்போ அச்சீவ் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளோட ட்ரேடில் நமக்கு ஒரு $120 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ இதே போல் நம்ம அடுத்த ட்ரேடில் பார்க்கலாம். ஓகேவா?